கொலைக்கு உள்ளாக்கப்படுகின்ற பாதிக்கப்படுகின்ற மக்களும் பாதிப்பை செய்கின்றவனும் ஒரே சமமான தட்டில் வைத்து பார்க்கிற பார்வை கொண்டவர்களாகத்தான் இன்றைய இடதுசாரிகளே ஒரு சில குழுக்கள் அல்லது ஒரு சில கட்சியினர் இருக்கிறார்கள். ஆக அந்த புரிதல், அந்த தெளிவு தமிழ் சமூகத்திடத்தில் விரைவில் ஏற்படும். இது போன்ற இன்னும் பல படங்கள் வர வேண்டும். அதுபோன்று திரு வீரப்பன் அவர்கள் இந்த சந்தன காடுகளில் எந்த மக்களுக்காக அந்த ஆயுதத்தை ஏந்தினார், அவர் ஒரு வனக்கொள்ளையன், அவர் ஒரு சந்தன கடத்தல் மன்னன் என்கிற அந்த பெயர் கடத்தல்காரர், ஒரு சமூக விரோதி என்றுதான் பார்க்கப்படுகிறது. அதுவல்ல உண்மை. அங்கே நான் சொன்ன இதே நிலை தான் அங்கு நிலவியது. அந்த மலைவாழ் மக்களை அங்கிருந்த வனத்துறை, காவல்துறை, அரசு துறை அதிகாரிகள் எப்படி தங்கள் பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். கேட்பாரற்று அவர்கள் பயன்படுத்தப்பட்டு தூக்கி காடுகளிலே கொன்று குவித்து தூக்கி வீசினார்கள். ஆக அந்த அநியாயத்தை, அக்கிரமத்தை தட்டி கேட்க தொடங்கியதுதான் ஆயுதம். அதை கேட்பதற்கு கையில் வந்த ஆயுதம்தான் இயந்திர துப்பாக்கிகள் தான் வீரப்பன் கையில் இருந்தன.